திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று, என்னை பற்றி விமர்சிப்பார். இது 2 தான் அவர் பேசுகிறதே பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவது காணோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர். அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா. திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவில் எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்களே. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்டக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதான்? 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். 38 நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இல்ல, தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாட்சி விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற. என்ன மக்கள் குடும்ப வச்சிட்டு இருக்க நினைக்கிறியா?
தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.